நீங்கள் பல் துலக்கும் பிரஷை வீட்டில் கண்ட இடங்களில் வைக்கிறீர்களா? குறிப்பா கழிவறையில். பிரச்சனையே அங்கதான். பல் துலக்கும் பிரஷ், டூத் பிரஷ் என்பது நம் தினசரி சுகாதார பழக்க வழக்கங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அதை தவறான இடங்களில் வைப்பது சுகாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கழிவறை அல்லது கைகளை கழுவும் அருகில் வைக்கப்படும் போது கிருமிகள் அதன் மேல் வரும். இது பல் துலக்கும் போது உடலுக்குள் கிருமிகள் செல்ல வழிவகுக்கும். கழிவறை மற்றும் கைகளை கழுவும் இடம். இந்த இடங்களில் அதிகமான பாக்டீரியா மற்றும் வைரசுகள் பரவக்கூடிய சூழல் உள்ளது. குறிப்பாக கழிவறையில் ஃபிளஷ் செய்யும் போது வாயுக்களில் பாக்டீரியாக்கள் பரவ வாய்ப்பு அதிகம். ஈரப்பதமான சூழல். பல் துலக்கும் பிரஷ் தொடர்ந்து ஈரமாக இருந்தால் அது கிருமிகள் விரைந்து பெருகுவதற்கு உகந்த சூழலாக மாறும். பிறர் பிரஷ்களுடன் சேர்த்து வைத்தல். பலர் பிரஷ்களை ஒன்றுடன் ஒன்று மிக கூட்டமாக வைக்கிறார்கள். இது ஒரு நபரின் பிரஷில் இருக்கும் கிருமிகள் மற்றவர்களுக்கும் பரவுவதற்கு வழிவகுக்கும். இதனால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். வாயின் தொற்றுகள். பல் துலக்கும் பிரஷில் ஏற்படும் பாக்டீரியா வாயில் நுழைந்து பல் அழுகல், ஈறுகள் வீக்கம், பல்வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மூக்கு மற்றும் தொண்டை தொற்றுகள். வைரசுகள் வாயிலாக தொண்டை மற்றும் மூக்கில் பரவி காய்ச்சல், இருமல், மூச்சு தடுப்பு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். முட்டை செல்லில் பிரச்சனைகள். பல் துலக்கும் போது வாயில் இருக்கும் கிருமிகள் உணவுடன் சேர்ந்து வயிற்றில் சென்று மண்டையோட்டம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நாக்கு மற்றும் வாயில் நாரும் பிரச்சனை. பிரஷில் தேங்கும் கிருமிகள் வாயில் துர்நாற்றம் மற்றும் நாக்கு மீது பிளாக் போன்றவற்றை உருவாக்கும். எப்படி தடுப்பது? வெவ்வேறு இடத்தில் வைக்கவும். பிரஷை கழிவறை மற்றும் கைகளை கழுவும் இடத்தில் வைக்காமல் காற்றோட்டம் மற்றும் காய்ந்த இடத்தில் வைக்கவும். பிரஷை அடிக்கடி மாற்றவும். மாதத்திற்கு ஒரு முறை புதிய பல் துலக்கும் பிரஷை பயன்படுத்த வேண்டும். பெட்டியில் மூடி வைக்க வேண்டாம். பிரஷை மூடிய பெட்டியில் வைக்காமல் திறந்த வெளியில் காய வைக்க வேண்டும். பிரஷை சுத்தம் செய்யவும். வாரம் ஒரு முறை வெதுவெதுப்பான நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அதில் கிருமிகளை அழிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் பிரஷை கலந்து வைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தனி இடத்தில் தனி பிரஷை வைக்க வேண்டும். பல் துலக்கும் பிரஷை சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றால் அது நம்முடைய உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடும். அதனால் சிறிய பழக்கங்களால் பெரிய சுகாதார பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.